Infinix இருந்து லேட்டஸ்டா Note 12 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய Note 11க்கும் இந்த Note 12க்கும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு? அன்பாக்ஸ் பண்ணி வீடியோக்குள்ள டீடைலா பார்ப்போம். இந்த Note 12 கூடயே Note 12 Turbo அப்படின்னு இன்னொரு மொபைல் ஃபோனும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைல் ஃபோன் நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அந்த மொபைல் மாதிரியே இந்த மொபைலும் மார்வலோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற அந்த மூவியோட டை அப் பண்ணி தான் இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக மேல அதே மாதிரியே ஒரு கவர் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துட்டு உள்ள ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா அந்த Note 11ஓட அதே பாக்ஸ்ல 12 அப்படிங்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்படியே அந்த பாக்ஸை கொடுத்துட்டாங்க. பாக்ஸ் மட்டும் இல்லைங்க, மொபைலையும் அப்படியே தான் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் ஷார்ட்டா பார்த்துட்டு வந்துருங்க. முதல்ல மொபைலோட டிசைன். மொபைலை கையில் எடுத்தோன்னே ஒரு வெயிட்லெஸ்ஸான ஃபீல் இருக்கு. ஏன்னா இதோட திக்னஸ் வந்து 7.9 mm தான் இதோட திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 184 கிராம் இதோட வெயிட் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ரியர் டிசைன் அப்படின்னு பார்த்தோன்னா Note 11க்கும் Note 12க்கும் இருக்கக்கூடியதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த டிசைனை சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. டிசைன் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். போக்கோல அந்த ஃபுல்லா பிளாக் கலர் கொடுக்குற மாதிரி இங்க வந்து ஃபுல்லா ஒரு டிஃபரெண்டான கலர் வந்து கொடுத்து கீழே வந்து Infinix அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. அது போக இதுல வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. நல்லவேளை கிளாசி ஃபினிஷ் கொடுத்திருந்தாங்க அப்படினா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கேப்சர் பண்ணும். பட் இதுல பண்ணல. சோ ஓவராலா இந்த டிசைன் வந்து என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. சைடுலமே ஒரு ஃபிளாட்டான டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. மொபைல் வெயிட்லெஸ்ஸா இருந்தாலுமே இந்த மொபைல்ல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு கூட ஒரு சில பிராண்ட் வந்து அடாப்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன பிராண்ட் அப்படின்னு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணும்போது ஓரளவு வேகமாவே சார்ஜ் பண்ணிக்க முடியுது. 1 ஹவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்துக்குது. சோ பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குது. பெருசா பேட்டரி ட்ரெயின் ஆகிற இஷ்யூ எதுவுமே கிடையாது. அப்படியே இங்க டிஸ்ப்ளேக்கு வந்தா 6.7 இன்ச்ல வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. Full HD Plus டிஸ்ப்ளே 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் வருது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம Note 11ல பார்த்த அதே டிஸ்ப்ளே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லா நல்ல பிரைட்டா டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. இங்க 1000 nits வரைக்கும் மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கலர்ஸா இருக்கட்டும், அந்த சேச்சுரேஷனா இருக்கட்டும், அந்த ஷார்ப்னஸா இருக்கட்டும், இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்ப்ளே இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Helio G88 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. Note 11லயும் அதே தான் கொடுத்திருந்தாங்க. Note 12லயும் அதே தான் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் இதையாவது அவங்க சேஞ்ச் பண்ணி Snapdragon ப்ராசஸர்ல ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். பட் Infinixல நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. G88 ப்ராசஸருமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஓரளவு ஓகேவான ப்ராசஸர் தான். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓரளவு டீசென்ட்டா இருக்கும். கொஞ்சம் ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே இந்த மொபைல்ல நம்மளால விளையாண்டுக்க முடியும். இது போக நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் இந்த மொபைல்ல பெருசா ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. கொஞ்சம் லிட்டில் பிட் வார்ம் இருக்குது. சோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாண்டா Android 11 லான்ச் பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் இவங்க Infinix Note 12 Turbo மாதிரி இந்த மொபைல Android 12ல லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா Note 11க்கும் Note 12க்கும் அது ஒரு பெரிய டிஃபரன்ஸா சொல்லியிருந்திருக்கலாம். பட் இந்த மொபைலும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் வருது. அவங்களோட UI ஆன XOS வந்து இதுல 10 வெர்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெருசா இங்க புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கல. அந்த PAM ஆப் ஸ்டோர்ல இருந்து ஒரு சில புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. பட் யூஸ் பண்றதுக்கு ஓரளவு நல்லா இருக்குது. எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த நிறைய தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ்லாம் இருக்குது. மேக்ஸிமம் ப்ளோட்வேர்ஸை வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஓவராலா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல அந்த ரெக்டாங்கிள் ஷேப்க்குள்ள கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 கேமரா 3 கேமரா சொல்றதுக்காக இருக்குது. சோ அது ரெண்டாலையும் பெருசா யூஸ் கிடையாது. ஒரு 2 மெகாபிக்சல்ல ஒரு டெப்த் சென்சார், மூணாவதா தேவையில்லாத ஒரு சென்சார் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி தான் இங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு டீசென்ட்டா இதுல வந்து போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. நல்ல பிரைட்டா நல்ல கலர்ஃபுல்லா அந்த 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி எடுக்கும்போது போட்டோஸ் வந்து ஓரளவு நல்லா இருக்குது. நல்ல ஷார்ப்பாவும் நல்ல டீடைல்டாவும் இருக்குது. கலர்ஸ் வந்து சில நேரம் ஓவர் சேச்சுரேட்டடா இருக்கிற மாதிரி இருக்குது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்குது. பெரிய அளவுல கேமராவோட குவாலிட்டி வந்து எதிர்பார்க்காதீங்க. சில சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க.
அடுத்ததுல வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 2K 30 FPS வரைக்கும் நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோட குவாலிட்டியும் ஓரளவு நல்லா இருக்குது, பெருசா குறை சொல்ல முடியாது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல மற்ற பிராண்ட்ஸ்ல இருக்கிறத விட இதுல கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது போக மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மொபைல் AMOLED டிஸ்பிளேவா இருந்தாலுமே இங்க சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே அக்யூரேட்டா ஒர்க் பண்ணுது. அதுக்கு மேலேயே வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்க டாப்ல அப்படின்னு பார்த்தா எதுவுமே கொடுக்கல. இங்க பாட்டம்ல அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு ஸ்பீக்கர், சார்ஜிங் போர்ட், மைக், அது பக்கத்துல 3.5mm ஜாக் இருக்கு. லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது ஓபன் பண்ணோம் அப்படின்னா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. இது போக இந்த மொபைல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. DTS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஓரளவு பெஸ்ட்டாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், Note 11க்கும் Note 12க்கும் என்னதான் ப்ரோ டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதான் கேட்பீங்க. எல்லாரும் பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப தெரியாத மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா, அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. ஸோ Note 11க்கும் Note 12க்கும் இந்த டிசைனை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பெருசா இந்த மொபைல் எதுவுமே டிஃபரன்ஸ் கிடையாது. அது போக இந்த மொபைல் வந்து 6GB RAM வேரியன்ட், இதுக்கு 5GB வந்து விர்ச்சுவல் RAM கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தான், மற்றபடி வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. Note 11ஓட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு மேல சேல் பண்றாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண அந்த மொபைலோட பிரைஸையே அதிகமாக சேல் பண்றாங்க. ஸோ இந்த மொபைலோட பிரைஸ் 4+64 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் 6+128 13,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் சேல் பண்றாங்க. நீங்க ஒரு நான் கேமரா இருந்து 6GB ராமோட 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஒரு நல்ல டிஸ்பிளேயோட ஒரு நல்ல பேட்டரி கெபாசிட்டியோட Infinix பிராண்ட்ல இருந்து ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 13,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு 6GB ராமோட 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸோட கிடைக்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த மொபைல் வந்து பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கு. அதுவும் AMOLED டிஸ்பிளேயோட 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 13,000 ரூபாய்க்கு வேற எந்த பிராண்ட்லமே அவைலபிள் கிடையாது. ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ Infinix லான்ச் பண்ணியிருக்கிற இந்த Infinix Note 12 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Note 11ஓட Note 12 வந்து அந்த 6+128 வந்து கொஞ்சம் பிரைஸ் கம்மியா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து பெருசா டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Note 11 வாங்குறத விட Note 12 வாங்கிக்கோங்க.